வணக்கம். இரும்பு ஹான்ஸ் ஒரு அருமையான தேவதை கதை. அந்த தங்கப்பறவை கதையை கேட்டிருந்தீங்கன்னா, அது ஒரு கோணத்தில் வாழ்க்கையை பற்றின புரிதலை தருது. இது வேறு கோணத்தில் தருது. இரண்டுக்கும் இடையில் அந்த தங்க ஆப்பிள் வருது. அதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் இப்படி தான் கதைகளை புரிஞ்சிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வாழ்க்கையோட இணைந்தது தான். இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒன்றோட ஒன்று நம்ம இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அது தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு ஆழமான புரிதலை தரும். இப்போ இந்த கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம், இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ட்டு. இப்போ எல்லா தேவதை கதைகளையும் போல் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூசகமான கதை தான். எல்லா தேவதை கதைகளும் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருன்னு தான் தொடங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ராஜா எந்த வருஷத்தில் இருந்திருப்பார், எந்த நாட்டில் இருந்திருப்பார். அது இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், தெரியாது நம்மளுக்கு. இந்த கதைகள் பலவும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களாக சொல்லப்பட்டு வந்த கதைகள்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் உண்மையாக ஏதாவது நடந்திருக்கும். அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர்னு யாராவது இருந்திருப்பாங்க. பீஷ்மர் மாதிரி ஒருத்தர், ஹரிச்சந்திரன் போல் ஒருத்தர், அர்ஜுனன் போல் ஒருத்தர்னு இருந்திருக்கலாம். நான் மக்கள் ஒருவரை நினைவு கொள்வது கதைகள் மூலமாக தான் நினைவு கொள்வார்கள். எளிய மக்களுக்கு அப்படி தான் தெரியும். இன்றைக்கி எம்ஜிஆர்னால் ஒரு கதையாக தான் அவர் தெரியும். அவர் உண்மையிலேயே அவர் எங்கே பிறந்தார், எப்படி வாழ்ந்தார்லாம் தெரியாது. சமீபத்தில் கூட ஒரு காணொலியில் ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர் உதவின்னு கேட்டால் அப்படியே ஒரு தட்டு நிறைய நகை கொண்டு வருவாங்க, அள்ளி கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் இருந்தால் இந்நேரம் ஐடி ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம கற்பனையால் உருவாக்குவது. ஒரு மனிதர் நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவரை பற்றி சுவாரஸ்யமான கற்பனைகளை உருவாக்கி அவரை ஒரு புனிதமாக நம்ம மாற்றிடுவோம். இதுதான் கடவுளாகுது, அப்புறம் மதமாக மாறுது. அதை எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால தான் நடிகர்கள் எல்லாம் தங்களை பற்றி கதைகளை உருவாக்குறாங்க. எல்லோருமே அந்த மாதிரியான ஒரு பிரபல்யத்துக்கு, புகழுக்காக ஏங்குறாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இதையெல்லாம் திட்டமிட்டு செய்ய முடியாது. ஒருத்தர் திட்டமிட்டு தன்னோட நல்லவனாக, வல்லவனாக காட்டிக்க முடியாது. வள்ளலை போலலாம் காட்டிக்க முடியாது. இப்போ கடையெழு வள்ளல்களை கேள்விப்பட்டிருப்போம். முல்லைக்கு தேர் ஈந்தான்னா அவன் திட்டம் போட்டிருக்க மாட்டான். இந்த தேர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான தேர், நம்ம சீப்பான தேரில் போனால் முல்லைக்கொடி இருந்ததுன்னா அங்கே நிறுத்திடலாம் அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கும். அதை யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. உடனே அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க, இல்லை வேறு யார்ட்டா சொல்லியிருப்பாங்க. அப்படியே அது கதையாக மாறிடுச்சு. இப்போது இப்படி சின்ன சின்ன சம்பவங்களால் தொகுக்கப்பட்டு தான் கதைகள் உருவாகும். இப்போ நான் வேறு இடங்களை சொல்லியிருக்கேன். மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் ஒரு மரத்தின் கோணத்தில் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு நீதி போதனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அதை ஒரு எளிய மனிதர்களுக்கு தேவை கிடையாது. வாழ்க்கையை புரிஞ்சிக்கணும், நம்மளை புரிஞ்சிக்கணும்னா கதைகள் எளிமையானதாக இருக்கணும். ஒரு இலக்கிய நண்பரிடம் பேசிக்கிட்டு இருந்தபோது, எப்படிங்க அது கதைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கணும், ஒரு காலகட்டத்தில் நடக்கணும், அப்போ தான் அது யார் என்னன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அறிவுத்திறன் கொண்டவர்கள், சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள்கிட்ட இந்த கதைகள்லாம் பற்றி பேசக்கூட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தத்துவம் வேணும், வரலாறு வேணும், தர்க்கம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மாறாக தேவதை கதைகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், குறிப்பிட்ட மனிதர்கள், குறிப்பிட்ட பண்பாடு, இது எல்லாவற்றையுமே கடந்ததாக இருக்கும். சில கதைகள் பல ஆயிரம் வருடங்களாக பேசி பேசி மெருகேற்றப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியை சேர்ந்த 2 சகோதரர்கள் இது போல் அவங்க நாட்டில் அவங்கள சுற்றி இருந்த கதைகள்லாம் சேர்த்து தொகுத்துருக்காங்க. அந்த தொகுப்பில் இருந்தால் நான் இந்த கதைகளை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இரும்பு ஹான்ஸ் கதைக்கு வரலாம்.
இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப எளிமையான கதை, ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஏன்னா தங்கப்பறவை கதையில் வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை, கொலை அது போன்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 2 சகோதரர்கள் மட்டும்தான் கொஞ்சம் துஷ்டர்களாக துரெண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. மாறாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு மிராண்டி எடுத்த உடனே மற்றவங்களெல்லாம் கொல்றான் அப்படின்லாம் ஆரம்பிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணுது. அந்த காட்டு மிராண்டி மேலே ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். இப்போ நம்ம எல்லோருமே அப்படி தான் வளர்ந்துருப்போம். கவனித்து பாருங்கள், நாம் ஒரு நாகரிகமான மனிதராக நம்மளை கருதுவோம். நம்மளை விட நாகரிகம் மிக்கவர்களை நாம் விரும்புவோம். நல்லா படித்து உடை அணிஞ்சு நல்லா ஆங்கிலம் பேசி அழகாக இருந்தாங்கன்னா அவங்கள நாம் ரசிப்போம். அவங்க கூட நம்ம சேர்ந்து இருக்கணும்னு விரும்புவோம். ஏன்னா நாம் அதன் மூலமாக வளரக்கூடும் சமூகத்தில். ஏன்னா நாகரீகம்ங்கிறது கற்றுக்கொள்ள வேண்டியது, கல்வியின் ஒரு அடிப்படையான விஷயம் நாகரீகம்ங்கிறது. அதனால் அதே போல் நம்மை விட நாகரீகம் குறைந்தவர்களோடு நாம் பழக விரும்ப மாட்டோம், சேர விரும்ப மாட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக நம்ம இன்னும் சாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். ஏன்னா சாதிங்கிறது ஒரு படிநிலையில் ஆனது. மறைமுகமாக அது நாகரிகத்தையும் சுட்டி காட்டுது. ஒருவர் உயர்ந்த சாதியில் பிறந்திருந்தார்னா அவர் நாகரிகமானவராக இருப்பார்னு நமக்குள்ளேயே ஒரு மனப்பதிவு இருக்குது. இதையெல்லாம் நாம் கவனிக்கணும். இப்போ அந்த காட்டு மிராண்டியை பற்றி கேட்டோடனே எல்லோருக்குமே அது போன்ற எண்ணங்கள் தான் உருவாகும். வேறொரு கதையில் வந்து ஒரு திருடனை பற்றின ஒரு குறிப்பு வரும். நன்று வாசிக்கும் திறன் கொண்ட, சிந்திக்கும் திறன் கொண்ட, நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு நண்பர்கிட்ட அந்த கதையை வாசிக்க சொல்லியிருந்தேன். காடால் இருக்கிறவர். அவர் எல்லாம் படித்து முடிச்சுட்டு, "ஓ, நல்லா தாங்க இருந்தது" அப்படின்னு சொன்னார். "என்ன நல்லா இருந்தது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?" அப்படின்னும் போது, "அந்த திருடன் தாங்க அயோக்கியன்" அப்படின்னாரு. உண்மையிலே அவன் முற்றிலும் தப்பாக புரிஞ்சுருக்காரு. அந்த கதையே வந்து திருடவன் நல்லவன்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட கதை. ஆனால் அதை முதல்ல எடுத்தோடனே அவன் திருடன்னு படித்தோடனே அவர் மனசில் பதிஞ்சிருச்சு அவன் திருடன்ட்டு. அதே கோணத்தை அந்த கதையை படிச்சிருக்காரு. அதே போல் தான் நிறைய பேர் இந்த கதையை பார்த்தோன்னே அந்த காட்டு மிராண்டி மேலே ஒரு அசூயை, அருவருப்பு வரும் இல்லையா? அதை கவனியுங்க. கடைசியில் கதை முடியும் போது என்ன ஆகுதுன்னு யோசியுங்க. ஏன் அவன் முன்னாடியே வந்திருக்கலாம்ல? அவ்வளோ சக்தி மிக்கவனாக இருக்கான், மற்றவர்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்து உதவ முடியுது, அவ்வளோ புதைகளை வச்சுருக்கான். அப்புறம் ஏன் போய் அவன் காட்டுக்குள்ளே அப்படி மறைஞ்சிக்கிட்டு ஒரு காட்டு மனிதனாக வாழணும்? சாபம்னு சொல்கிறாங்க. சாபம்னா என்ன? எதுக்கு சாபம் விடப்படுது? இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்க. நாம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா எளிய மனிதர்கள். நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சூழலும் நம்மளுக்கு கிடைக்காது. உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருவருடைய அண்ணன் வந்து ஒரு அருமையான டெய்லரு. ரொம்ப அருமையாக தைப்பார். ஆனால் அவருடைய திறமையை வெளியில் எப்படி காட்ட முடியும் அவருக்கு? அவர் கஷ்டப்பட்டு தைச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 உடையை தான் தைக்க முடியும். ஏன்னா அவருடைய திறமை அதுதான் இல்லையா? என்னதான் பெரிய கடை போட்டு இவர் வெட்டி கொடுத்து வேற ஒருத்தர் தைச்சி வைத்தாலும் அந்த ஃபினிஷிங் கிடைக்காது அவருக்கு. இப்போ அந்த உடைக்கு அவர் என்ன தைக்கிறாரோ அதுக்கான காசு தான் அவருக்கு கிடைக்கும். அது நல்லா தைக்கிறாரேங்கிறதுக்காக கூட பணம் சேர்த்து கொடுப்போமா? இதெல்லாம் தான் நம்ம எளிய மனிதர்களுக்கு இருக்கும் பிரச்சனை. நம்ம பலரும் அதனால தான் துக்கத்தில் இருக்கோம். ஆனால் அது வேறு வழி கிடையாது. அதுதான் ஒரு சாபம் போல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த காட்டு மிராண்டி ஏன் அப்படி காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னா சாபம். பல சமயம் நாமளும் அப்படி தான் நம்முடைய உண்மையான திறமைகளை மறைத்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். கொஞ்சம் இதை யோசித்து பார்க்கணும் நம்ம. நாம் தான் அதிலிருந்து வெளியே வர வேண்டியது இருக்கும். இப்போ நான் இந்த காணொலியெல்லாம் உருவாக்குவதற்கு முன்னாடி, எழுதுவதற்கு முன்னாடி என்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. யாரும் வந்து காட்டுக்குள்ளே வந்து அந்த காட்டு மிராண்டியை தேடி கண்டுபிடிச்சி வா உன்னை காப்பாற்றுறேன், உன்னை சாபத்திலிருந்து விடுவிக்கிறேன்லாம் கூப்பிடலை. அதே போல் யாரும் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த ஒளிந்து மறைந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. அதுதான் வந்து அந்த வேட்டைக்காரங்க காட்டுக்குள்ளே வருது, அவனை பிடிச்சி கொண்டு போய் கூண்டில் அடைக்கிறது, இதெல்லாம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவன் வந்து ஒரு அரசன், அவனுக்கு உலகம் பற்றின புரிதல் இருக்குது. அதே சமயம் அந்த சிறுவனை யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு அப்பாவி. சாவியை கொண்டு வான்னு கொண்டு வந்துட்டான், காட்டுக்கு என்னோட வான்னு கூட போயிட்டான்.
இந்த கிணறுல எதுவும் விழுகாமல் பார்த்துக்கோன்னு அவன் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சான். அப்போது இதுதான் அந்த குழந்தை வந்து வளரணும், ஒரு ஆண் மகனாக வளரணும். அது வரைக்கும் அது தன்னோட கள்ளமின்மையை மறைச்சி வச்சிருக்கணும். அதே சமயம் அந்த கள்ளமின்மை வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே மறைந்து கொண்டு ஒரு அப்பாவியாக இருப்பது எளிது. நம்ம ஒரு நகரத்துக்குள்ள நாகரிகமான மனிதர்களுக்குள்ள ஒரு கள்ளமின்மையோடு வாழ்வது கடினம். ஏன்னா நாகரிக மனிதர்கள்னாலே பொய் போலித்தனம் எல்லாமே வந்துடுது இல்லையா? நாகரிகம்னாலே நம்மிடம் இருக்கும் அசிங்கமான அழகற்ற விஷயங்களை மறைச்சிக்கிட்டு அழகாக காட்டிக்கொள்கிறது தான். அப்போது அந்த போலித்தனம் இருக்கும். அந்த கள்ளமின்மையை யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே களவாட பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அதை இழந்துடுறாங்க. நாகரிகம் வந்து நம்மளை நல்ல மனிதர்களாக வாழ விடுறது கிடையாது. பொய் சொல்ல வேண்டியது இருக்குது, போலித்தனமாக நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு எளிய மனிதன், உண்மையான மனிதனை எல்லோருமே விரும்புவோம். அதனால தான் அந்த இளவரசி அவன் மேலே காதல் கொள்கிறா. ஆனால் அவன் அதே சமயம் உடனே அதை வெளிப்படுத்தியிருந்தான்னா யாரும் அவனை மதிச்சிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த மலர் மாலையை கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் முடியை பார்த்துட்டு உடனே அவன் காதல் வயப்பட்டிருந்தான்னா அவன் தோட்டக்கார மகன்தான். அவன் இன்னும் தன்னுடைய திறமையை நிரூபிக்கலை. அப்போ அதுக்கு தான் அந்த போர் வருது. அவன் சரியாக பயன்படுத்திக்கிறான். அதுக்கானதான் வாய்ப்பு தான் அவனுக்கு தரப்படுது. நொண்டி குதிரை தரப்படுது. அவனுக்கும் ஒரு நல்ல குதிரையை கொடுத்துருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும், அவன் போரில் போய் தனியாக சண்டை போட்டு செத்துருக்க கூடும் இல்லையா? இப்போ சில சமயம் நாம் அந்த திறமையற்றவர்களாக வலிமையற்றவர்களாக இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு தரப்பட்டு இருக்கும் வாய்ப்பு. ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் ஆகி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட முடியாது. அவசரப்பட்டோம்னா ஆரோக்கியம் இல்லாத குழந்தை தான் பிறக்கும். இப்போ அதை போல தான் நம்முடைய திறமைகளை நாம் வெளிப்படுத்தணும்னா நம்மளுக்கு பொறுமை வேணும். அதுக்காக தூங்கிட்டு கனவு கண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு தரப்படும் வாய்ப்புகளை எதிர்கொண்டு அதன் மூலமாக நாம் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ யாராவது இந்த மாதிரி உதவிக்கு வருவாங்க. அதெல்லாம் கற்பனையில் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து உலகம் நம்மளுக்கு தரும் வாய்ப்புகள். புரிஞ்சிக்கணும். ஒரு மரம் வந்து ஒரு விதையிலிருந்து முளைக்குது. அந்த விதை முளைச்சிருச்சின்னா அது முடிஞ்சுது. அதோட வாழ்க்கை அது சாகிற வரைக்கும் அந்த இடத்துல தான் அது இருந்தாகணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், நம்ம அந்த மாதிரி ஒன்று தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் வாழணும், இந்த வீடை தேர்ந்தெடுத்துக்கிட்டால், இந்த வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட, இந்த மனைவியை தேர்ந்தெடுத்துட்டேன்னா ஆயுசு வரைக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பதட்டப்படுவோம். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ யோசிக்கிறோம். சரியான பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், திருமணம் செய்வதற்கு நல்ல வீட்டை தேர்ந்தெடுக்கணும். நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடுது, பதட்டம் வருது. ஏன்னா நம்ம இதை எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக செய்ய பார்க்குறோம். நம்ம அறிவை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. மாறாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை எப்படி செய்வதுங்கிறதுல பயன்படுத்தணும். இப்போ நான் என் நண்பரை சொன்னேன், அந்த டெய்லரை சொன்னேன் இல்லையா? இப்போது அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? அவர் நல்ல டெய்லர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எனக்காக சிறப்பான சில உடைகளை தைச்சி தந்தார். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு சொல்லி விதவிதமான ஐடியாக்கள் கொடுப்பாரு. இப்போ அதன் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை போடுற அந்த முனைப்பு, அவர் காட்டும் ஆர்வம், அதெல்லாம் அதில் தெரியும். அவளை பேசும்போதே தெரியும். இதெல்லாம் தான் நம்மளை வெளியில் கொண்டு வந்து காட்டும் மற்ற மனிதர்களுக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம காட்டுக்குள்ளே இருந்தாலும் இதை போல் காணொளிகள் மூலமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். சமூக வலைதளங்களை நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அதுக்காக அரையும் குறையுமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோன்னா அசிங்கப்படுவோம். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு ஓவியர்னால் நல்ல ஓவியமாக வரையணும். அதை தவிர அரைகுறையாக ஓவியத்தை வரைஞ்சிக்கிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு 10 பேர் வந்து லைக் விட்டுட்டு இப்படி போலித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம கவனித்து இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் நம்மளால் அதை தான் நாம் தான் கற்றுக்கணும். இப்போ இதையெல்லாம் நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம கிரகித்து கொள்ளணும். இப்போ வாழ்க்கை வந்து நம்மளுக்கு எல்லோருக்குமே ஏதோ ஒரு திறமையை தந்திருக்கு. அதைத்தான் சுயதர்மம்னு சொல்கிறோம். சுயதர்மங்கிறது நம்ம கடமை கிடையாது. கடமைங்கிறது சமூகம் தருவது. அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னா
குடும்பத்தை கவனிச்சுக்கிறது, குழந்தைகளை படிக்க வைப்பது, திருமணம் செய்து வைப்பது, இது எல்லாமே கடமைகள். அதன் மூலம் ஒரு ஆசுவாசத்தை உணரலாம். அப்பா அப்படின்னு உணர்வோமே ஒழிய ஒரு திருப்தியை நம்ம உணரவே மாட்டோம். நம்ம எப்போ தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது? இந்த கடமைகளை செய்யும்போது அதன் மூலமாக நம்முடைய சுய தர்மத்தையும் நாம் கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய திறமை என்ன? எது செஞ்சால் நம்மளுக்கு மகிழ்ச்சி தரும்? சில விஷயங்கள் நம்ம அதெல்லாம் செஞ்சு ஆகணும். பணத்தை பற்றி கவலைப்படவே கூடாது. இப்போது அந்த சொல்ல திருப்பி அந்த நண்பரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு வந்து என் கூட வந்து துணி எடுக்கிறதுக்கெல்லாம் வருவார். ஏன்னா இந்த துணியை இருந்தால் இப்படி தைக்கலாம், அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண டெய்லருக்கு அதெல்லாம் தேவையா? துணியை கொடுத்தா என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் அதுபடி தைச்சி கொடுக்குறோம், காசு கொடுத்துன்னு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம். எதுக்கு அவர் அவ்வளவு முயற்சி போடணும்? அதுதான் அழகு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் மனிதர்கள். இப்படி தான் நாம் நம்மளை அறியாமல் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளுவோம். நல்ல மனிதர்கள் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வருவாங்க. நம்ம எல்லாத்தையும் பணத்தோட கோணத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையை இழந்துருவோம். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பணம் இருக்குது, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நல்ல நண்பர்கள் இல்லை, நல்ல மனிதர்கள் இல்லை. அதை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். முன்னாடியே சொன்னது போல் பல சமயம் நம்ம தேவதை கதைகளை கேட்டுட்டு அப்படியே ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சொல்லுவாங்க, நிறைய படிக்காத, கண்டதையும் கேட்காத அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதனால தான் விளக்க வேண்டியதாக இருக்குது. கற்பனையில் ஆழ்ந்துடக்கூடாது. நம்மளுக்கும் அந்த இரும்பு ஹான்ஸ் மாதிரி ஒரு மனிதன் கிடைப்பானா தெரியாது நம்மளுக்கு. நாம் இரும்பு ஹான்ஸ் மாதிரி ஒரு மனிதனாக வருவோமா, அந்த சிறுவன் மாதிரி வருவோமா, இல்லை நொண்டி குதிரையாக இருப்போமா? யோசிச்சு பாருங்கள். அந்த நொண்டி குதிரைக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது மகிழ்ந்துருக்குமா? இப்போது இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும், நாம் புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த தேவதை கதைகளில் வந்து நிறைய திறப்புகள் இருக்கும். அது ஏன்னா குறிப்பிட்ட பண்பாட்டை சொல்வது கிடையாது, இந்த நாட்டு இந்த மனிதர்கள்லாம் சொல்கிறது கிடையாது. யார் வேணுமானாலும் அதை தங்களை பொருத்தி கொள்ள முடியும், எப்படி வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ள முடியும். அதுக்கு நிறைய சுதந்திரம் வந்து இந்த தேவதை கதைகளில் இருக்குது. இப்போ இதை பொறுமையாக வாசிச்சு பாருங்கள், நல்லா உள்வாங்கி கொள்ளுங்க. எல்லா தேவதை கதைகளும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மனசுக்குள்ளே டக்குன்னு ஒன்று பிடிக்கும், அப்போ உங்களுக்கு உகந்தது அது. அதை மனசுக்குள்ளே ஆழமாக உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ஆழ் மனதிலிருந்து அது விதைத்து முளைத்து வெளியில் வரும். அது ஒரு விதை போல் உள்ளுக்குள்ளே போகும். உங்கள் கனவுகளில் இந்த தேவதை கதைகள் வரும். நீங்கள் அதை கற்பனை செய்யணும் விரிவுமா. இப்போ நான் இந்த இரும்பு ஹான்ஸை நான் இந்த மாதிரி கற்பனை செஞ்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த கதைக்கும் இதுக்கும் சரியான பொருத்தமே இருக்காது. ஆனால் அதுதான் நான் செய்யக்கூடிய கற்பனை. எதையும் திட்டவட்டமாக தெளிவாக வந்து கற்பனை செஞ்சுட்டோன்னா சுரத்தே இல்லாமல் இருக்கும் இல்லையா? இதில் சிலது புரியும், சிலது புரியாது. வாழ்க்கை அப்படி தான். அதை நாம் என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறது நாம் மேற்கொள்ளும் முயற்சியின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கோம். அதே சமயம் நம்மளுக்கு எது புரியணுமோ அது சரியான பக்குவத்தை நாம் அடையும் போது தான் நம்மளுக்கு புரியும். நம்ம 5 வயசில் வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்மளுக்கு 10வது 12வது படிக்கும்போது தான் தெரிய வரும். அதை போல தான் வாழ்க்கையும். நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு நாம் தான் முயற்சி எடுக்கணும். எதையுமே புரிஞ்சிக்காமல் வெறுமனே அப்படியே கதை கேட்டுட்டு தூங்கிட்டே இருந்தோம்னா குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் கிடையாது. கதைகள் வந்து எல்லா மனிதர்களுக்குமே வேண்டும். நம்ம எல்லோருக்குமே கதைகள் கேட்பது பிடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களில் கூட ஸ்டோரி டெல்லிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னா கூட அதை கதையாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அது கதை மாதிரி கொண்டு போங்க, சுவாரஸ்யமாக சொல்லுங்கள். ஏன்னா மக்களுக்கு வந்து எதுலேயுமே இன்றைக்கி கவனம் இருப்பது கிடையாது. அந்த கவனத்தை ஈர்ப்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போ இதனால் நிறைய நுட்பமான விஷயங்களை நீங்கள் இந்த கதைகளை கேட்பதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். முன்னே சொன்னது போல் அதிலிருந்து நீங்கள் என்ன கிரகித்து கொள்கிறீங்கிறது அதற்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்தது.
தொடர்ந்து வேறு கதைகளை பற்றி பேசலாம். நன்றி.